உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை அடுத்து மத்திய அமைச்சர்கள் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமாவை அடுத்து மத்திய அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜே.பி. நட்டா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் நேற்று இரவு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஜெகதீப் தன்கர் அறிவித்த நிலையில் இன்று மாநிலங்களவை நிகழ்வுகளில் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க மாட்டார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர் பங்கேற்காத நிலையில் மேற்கொண்டு அவையை நடத்துவது, அதே போல புதிய துணை குடியரசுத் தலைவர் யார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றது. எனவே இந்த நிலையிலேதான் அமைச்சர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை நிகழ்வுகளை நடத்தி செல்வார். அவர் இல்லாத நேரங்களில் அவருக்கு மாற்றாக மாற்றுத் தலைவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நடத்தி செல்வார்கள். எனவே இந்த ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த 60 நாட்களுக்குள் புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எனவே அதற்கான பணிகள் இந்நேரம் தொடங்கி இருக்கும். அது திரைமறைவிலே நடைபெறுகின்றது. அது வெளிப்படையாக எப்போது தெரிய வரும் என்றால், யார் யார் இந்த ரேஸில் இருக்கிறார்கள், அதில் யார் முந்த போகிறார்கள், யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இது தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இன்று இந்த அமைச்சர்கள் நடத்தக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.